வணக்கம் நேயர்களே. சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. நாளை 8 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. இதை பற்றி முழுமையாக பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் தினந்தோறும் முக்கிய தலைப்புச் செய்திகள், வானிலை, போக்குவரத்து மற்றும் தமிழக அரசாங்க செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புதுச்சேரி அருகே நிலவி வந்த பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய பெஞ்சல் புயல் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து புதுச்சேரி அருகில் நேற்றிரவு முதல் காலை வரையிலான காலத்தில் கரையை கடந்தது. புயல் கரையை கடந்தபோது காற்றின் வேகம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது. சில நேரங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசியது. இதனைத் தொடர்ந்து 12 மணி நேரமாக நகராமல் ஒரே இடத்தில் புயல் சின்னம் நிலவி வந்தது. இந்நிலையில் காலை பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரத்தில் நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் பெஞ்சல் புயலால் அம்மாவட்டம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் நிலையிலும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை டிசம்பர் 2 விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இன்றும் நாளையும் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி. மேலும் இந்த வீடியோவிற்கு மறக்காமல் லைக் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள்.